கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் மத்தியில் பேசும்படியாக ஆண்டு கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமா கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த கட்டளையில் ஒரு கட்டளை, பிறனுடைய வீட்டையும் மனைவியும் இச்சையாக இருப்பாயாக. இந்த இச்சை என்பது ஒரு மோசமான ஒரு பாவம். அது தேவ பிள்ளைகளே, பிறனுடைய வீட்டையும் மனைவியும் அதிகமாக இச்சைக்கிறது வீடு மனைவி என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அங்கு பிறனுடைய மனைவியை நம்மளுடைய மனைவியை பார்க்கலாம். பிறனுடைய மனைவி கொஞ்சம் அழகா இருந்தா இது பார்க்கணும்னு இல்லை, அது இச்சை தான். அந்த இச்சை வந்துடக்கூடாது. அந்த இச்சையை கொண்டு வருகிறது பிசாசானவன். பிறனுடைய வீட்டை குறித்து இச்சைக்கிறது. ஐயோ, இந்த வீட்டை பாரு எவ்வளோ இதா இருக்கு, இது நமக்கு இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னா அந்த இச்சை வந்துடுது. பிற பெண்களை பார்க்கும் பொழுது ஐயோ என்ன அழகா இருக்கா அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன் நமக்கு இப்படி ஒண்ணு கிடைக்கலையே, நம்ம பொண்டாட்டியும் இருக்கால அப்படிங்கும்போது அந்த இச்சைக்கும் போது அந்த ஆண்டவர் அந்த கட்டளையாக சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ மனைவியை பார்க்கும்போது நல்லா பார்த்தது தானே கெட்டின, உன் கண்ணு தானே பார்த்தது. ஆனா இந்த கண்ணு பிசாசனை என்ன பண்ணுவாங்க பாரு, அப்படி ஓர கண்ணை இது பார்க்கறது. அந்த இச்சை, அந்த வேலைக்காரனும் அடுத்த வேலைக்காரனை பார்த்து என்ன அவனுக்கு வாய்ச்சா வேலைக்காரனை பாருப்பா, வேலைக்காரிய பாருப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அது மோசமான பாவம். இந்த இச்சையை தூண்டுகிறது. பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிறனுடைய வீட்டையாவது மனைவியாவது இச்சையாது இருப்பாயாக. தேவ பிள்ளைகளை, நீ இச்சித்தனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போக முடியாது. இச்சித்த ஜனங்கள் கானானுக்குள்ள போய் சேரவில்லை. தேவ பிள்ளைகளை யாராயிருந்தாலும் சரி, அந்த பிசாசானவன் அந்த இச்சையை தூண்டுவான். அவனுடைய வேலையை இச்சையை தூண்டுற வேலை தான். அவன் வேலையை இச்சையை தூண்டி உங்களை பாவத்துல வேலை தள்ளுற வேலை தான். தேவ பிள்ளைகளை எப்படி யாவாட்ட தூண்டுறான் அதே போல தூண்டுவான். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க இச்சைங்கிற பாவத்துல விழுந்திருந்தீங்கன்னா ஆண்டவருடைய கரத்துல, ஆண்டவரே அப்பா எனக்குள்ள இருக்கிற அந்த இச்சையை எடுத்து போடும். பிறருடைய மனைவியை பார்க்கும்போது, அந்நிய பெண்களை பார்க்கும்போது இச்சை வரக்கூடாது. பிறருடைய வீட்டை பார்க்கும் பொழுது எனக்கு இச்சை வரக்கூடாது என்று சொல்லி தேவ சமூகத்துல கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த இச்சையின் ஆவியிலிருந்து எடுத்துப்படுகிற வல்லவராய் இருக்கிறார். தேவக்குள்ள இச்சையை தூண்டுகிற அந்த பிசாசனுடைய கிரியிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முடியும். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இதுவரைக்கும் நீ இச்சித்து இருந்தானா தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இனிமே பிறனுடைய வீட்டை, பிறனுடைய மனைவி, வேலைக்காரிய யாதொரு பொருள் மேல நான் இச்சை பண்ண மாட்டேன் என்று சொல்லி ஒப்புக்கொடு. நீ ஒப்பு கொடுப்பா. ஏன்னா இந்த இச்சை மோசமான ஒரு பாவம். இவ பிள்ளைங்க தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இவ பிள்ளைகளே, பக்கத்துல அப்படியே கண்ணு போகும், இச்சையை தூண்டுவான் பிசாசு. இவ பிள்ளைங்க, அதனால இவ பிள்ளைங்க, நீ இன்னைக்கு ஆண்டவர் கரத்துல ஒப்புக்கிடு. எனக்குள்ள இந்த இச்சைன்னு வரக்கூடாது ஆண்டவரே. பஸ்ல போனாலும் சரி, வேலை செய்கிற இடங்கள்லாம், படிக்கிற இடங்கள்லாம், வாலிப சகோதரியே தொழில் செய்கிற இடங்கள்லாம் சரி, இவங்களை அடுத்த மனைவி மேல, அடுத்த பெண்கள் மேல உனக்கு அந்த இச்சை வரக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், கட்டளையாக உன் வீட்டையும் பிறனுடைய மனைவி இச்சையாக இருப்பாயாக என்று சொல்கிறார். அதை நீ இச்சைக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு கொடுத்ததை நீ இச்சைக்கலாம், உன் வீட்டை இச்சைக்கலாம். தேவ பிள்ளைகளே, உன்னுடைய மனைவியை நீ இச்சைக்கலாம். ஆனா பிறனுடைய வீடு, பிறனுடைய மனைவியை இச்சையாதபடி நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யாதொரு மேலையும் நீ இச்சையாதிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீ இதுவரை இச்சித்திருந்தனா தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமுத்திரம் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எனக்கு அந்த இச்சை நாவி எடுத்து போடுன்னு கேட்கப்படுது. ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடி சோத்திரம் அப்பா. பிறருடைய வீட்டையாவது மனைவியாவது ஒருவேளை நாங்கள் இதுவரைக்கும் இச்சித்திருந்தா, இனிமேல் இச்சையாதபடி அந்த இச்சையை என் சரீரத்திலிருந்து, என்னுடைய ஆத்மாக்களிலிருந்து, என் எண்ணத்திலிருந்து, என் சிந்தனைகளிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கப்படுது. ஆண்டவர் உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். I like it like a name of Jesus. அதை எடுத்து போடுகிறாங்க.
இந்த இச்சை அப்ப ஆவியை, பிறர் மனைவியை பார்க்கிற இச்சையின் ஆவியை இடித்தவன இயேசுவின் நாமத்தில் begin name of Jesus. அப்படியே எடுத்து கொடுக்க சோதரம் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலி எடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.